சந்தோஷமா இருக்கும் எல்லாம் பார்க்கும்போது. காக்கா தான் கேட்டுருவோம், ஏன்னா அதில் பேச முடியாது. முன்னாடியே சொன்னேன், ரொம்ப கடியா நிகழ்ச்சி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். தயவுசெய்து ஒத்துழைப்பு வழங்குங்க. பவுன்சர்ஸ் நிக்கிறாங்க, கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். கிளியர் பண்ணி அவங்க இருக்கை கொடுங்க விடுங்க. எல்லோரும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் இருந்து நிகழ்ச்சியை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கைகள் இல்லாதவர்களுக்கு இருக்கை வசதிகளை செய்து கொடுக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு சந்தோஷமா இருக்கும் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அங்க மிகச்சிறந்த மரியாதையும் ஒரு தென்னிந்திய கலைஞனுக்கு சரியான அங்கீகாரம் கொடுப்பது இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். லண்டன் வந்தவங்க அவ்வளவு தூரம் பார்த்தவொடனே ரசிக்கக்கூடிய மக்கள். லியோனியனும் நானும் நிறைய பேசியிருக்கோம், நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் லியோனியன் கூட பார்த்த உடனே சிரிக்கிற மக்கள் அப்படின்னா அது இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். மற்றவர்கள்லாம் நம்ம ஒரு 5 பக்கம் 10 பக்கம் காமெடி எழுதி 5வது பக்கத்தில் நாங்கள் காமெடி பண்ணிடுவோம் அப்படின்னு புரிய வைக்கிறவங்க போதும் ஆயிடும். இன்னைக்கு உங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண போறேன். அரங்கம் நிறைந்த கூட்டம். எல்லாருக்கும் கேட்குதா நான் பேசுறது? ஏன்னா பின்னாடி என்ன இல்லைன்னா கேட்கல, நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு. அதனால அதை முதல்ல கேட்டுக்கணும். அற்புதமான ஆடியோ, அழகான இசை நிகழ்ச்சி. நீங்க சின்ன திரையில பார்த்த கலைஞர்கள், பெரிய திரையில பார்த்த கலைஞர்கள் எல்லாருமே வந்திருக்கோம் உங்களை மகிழ்விக்க. ஸோ இறுதி வரை இருந்து இந்த நிகழ்வை நீங்க சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு மன நிறைவோடு போகணும் அப்படின்னு உங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் சடனா இப்ப யோசிச்சேன். நாங்க வந்துட்டோம் பாரு ஜஃப்னா, வந்துட்டோம் பாரு ஜஃப்னா.
தேங்க்யூ. எல்லாம் சந்தோஷமா யோசிக்கிறது. இன்னைக்கு நிறைய பாடல்கள் பாட போறேன். வர்ற நிறைய செலிபிரிட்டிஸோட இன்ட்ராக்ட் பண்ண போறேன். டான்ஸ் ஆட போறேன். நீங்க என் கூட டான்ஸ் ஆட போறீங்க. கேர்ள்ஸ் தனி ஆட போறீங்க. பாய்ஸ் தனி ஆட போறீங்க. ட்ரம்ஸ் வாசிக்க போறேன். நிறைய விஷயங்களை எப்பவுமே நான் வந்து இந்த மேடை மைக் பிடித்தோ தேவையில்லை. உங்களுடைய கைத்தட்டில் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களை இறுதி வரை சாகும் வரை உங்களை மகிழ்ச்சி படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கலைஞர்கள் மூலியமாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல என் வீட்டில் என் கூட வந்திருக்காங்க. பிகில் பாண்டியன் வந்திருக்காங்க. ஒரு வகையில கையில பாண்டியம்மாவோட அப்படி கேட்டுருக்கீங்க. அதாவது என் ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. சைஸ் நீங்க பெரிய ஃபேமிலியோட பெரிய ராஜ கோபுரத்தில் இருக்காங்க. சைஸ்ல பெரிய ஃபேமிலி. முதல்ல என் மகளை கொடுத்துறேன். என்ன சொல்லுவாங்க, நீல ஏதோ சின்ன கிராக் ஆயிடுச்சு. கட்டு கொடுத்து அப்படியே வந்தா வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஆமா, அதனால பரமேஸ்வரி ஜெகதாம்பாள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். அதுவும் ஜஃப்னாக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த பெருமை தேங்க்ஸ் எல்லாருக்கும் தான் சேரும். இந்த ஈவெண்ட்காக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உங்களை பார்க்கும்போது இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ. நிறைய பேர் வந்து இன்னும் பாண்டியம்மா மறக்கவே இல்லை. ஞாபகம் வச்சு பாண்டியம்மா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. பார்த்தீங்களா, நீ வந்துட்டு உங்க ஆத்தா வந்து மாமா 22 வருஷம் ஒரே பொண்ணோட குடும்பம் பார்த்துமா. புது மேல கொஞ்சம் பார்த்து லைட் கொடுங்க. நாங்கள் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கோம். தெரியாது, லைட் ஃபுல்லாக ஒயிட் லைட்டை போட்டு விட்டுருங்க. பேசுமா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்ததுக்காக காலையில இருந்து புளிச் பண்றாங்க. நமக்கு வந்து ரூம்ல வச்சிருப்பாங்கல்ல சின்ன அந்த பாக்கெட் மாதிரி ஒரு சோப்பு, அதை போட்டு குளிச்சுட்டு வரோம். இவளை இதுக்கும் போட்டு அடிச்சு இல்ல கூட்டியாவது nonsense you are acting about me. இல்ல, நீங்க நிறைய லேடிஸ் இருக்கீங்க. சொல்லுங்க, அழகா இருக்கவங்க தானே அழகு பண்ணுவாங்க. இல்லையா? வந்தாலும் வச்சுக்கோ. மனம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மிக்சர் வாங்கி தின்னும். ஸோ எல்லாம் வந்து ஜோக்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கால ஜப்னால, அதுவும் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வேலண்டைன்ஸ் டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரொபோஸ் பண்ண நாள்.
என்னோட ரோபோ வந்து மனுஷனா மாறி என்னை வந்து ஐ லவ் யூ சொல்லலாம். உலகத்திலே மிகப்பெரிய மதிக்கத்தக்க ஒரு மனிதன் யார் தெரியுமா? ஆண்கள் மட்டும்தான். ஏன் தெரியுமா? பெண்கள் வந்து தோசை மாதிரி அப்படியே சுத்த 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 அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆண்கள் தோசை கல்லு மாதிரி பின்னாடியே இருந்து ஒரு வயதுக்கு கிடையாது. ஓஹோ, ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கனால உங்க பவரை காட்டுறீங்களா? நம்ம லேடிஸ் பவர் காட்டுமா? நம்ம பவரா அவங்க பவரா காட்டுங்க. அடுத்து சொல்லுங்க. நான் எப்பவுமே பெண்களை மதிக்கிறவன், பெண்களை வந்து நாட்டின் கண்கள் என்று சொல்லக்கூடியவன், போற்றுபவன். மார்ச் 8ஆம் தேதி உங்களுக்கான தினம். அந்த தினத்தை கொண்டாடக்கூடிய முதல் ஆண்மகனாக நான் இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதற்கு உதாரணம் வந்து ரோபோ தான் சொல்லணும். ஏன்னா வைஃபையும் மகனையும் ஒரு மேடையில ஏற்றி அழகு பார்க்குறாங்க. ஒரு மனுஷன் வந்து யாருக்கு வரும்? அவருக்கு தான் வரும். இது வரைக்கும் எந்த ஈவெண்ட் ஆகட்டும் நானும் பாப்பாவும் இல்லாம அவர் வந்து மேடை ஏறினால சரித்திரமே கிடையாது. நான் ஒய்ஃபை கூட வச்சுக்குவேன், ஆனா ஹோட்டல்ல போனா ஒய்ஃபை வச்சுக்கவே மாட்டேன். டார்ச்சரின் உச்சம். எவ்வளவு பெருமையா பேசுறோம், ஆனா இந்த ஆண்கள் வந்து அந்த பெருமையை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? ஏங்க நம்மளாம் நூடுல்ஸ் மாதிரிங்க. ஆண்கள் 2 செகண்ட் பேண்ட் செட்டை போட்டு எவ்வளவுறாங்க? 2 செகண்ட். இவளுக்கு கதவை சாத்தி ரெடியான 2 மணி நேரம் வெளியே காத்து கிடக்க வேண்டியிருக்குங்க. அதுக்கான காஸ்டியூம், அதுக்கான லோலா, அதுக்கான பொட்டு. பொறாமப்படாதீங்க. நாங்க அழகா இருக்கோம்னு சொல்லி நீங்க பெருமையா பேசுறீங்க. அப்புறம் வெளியில வந்தோம்னா இவ்வளோ டைம் பண்றாங்க, அவ்வளோ டைம் பண்றாங்கன்றீங்க. அழகா இருக்கிறதுனால இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிஜமா அவ்வளோ சிரிச்ச முகங்கள் இந்த ஜப்னால. ஏன்னா நிறைய இடர்பாடுகள், நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் இவ்வளோ ஹாப்பியஸ்ட் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Viva
கைதட்டி அந்த 43 நல்லவங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ இதே மாதிரி எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படி இருங்க, அஜய் கிருஷ்ணா அவர்களை வந்து நாங்கள் ஒரு கௌரவிப்பு நாங்கள் செய்ய போகின்றோம். அந்த கௌரவிப்பை எங்களுக்கு சிக்கலா இருக்க பாதி பேருக்கு வந்து நன்றி. அடுத்த இன்னொரு விஷயம், அந்த உங்களை பாடம் போகும்போது நாங்கள் ஒரு விஷயம் செய்யுங்க விஜய் இல்ல கடிதம் ஏதாவது ஒரு ஜோக்கு அது அதைக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு, இப்போ கேட்க வந்து ரொம்ப மொக்கையா இருக்கும். அதுதான் பழைய ஜோக்கு. பரவாயில்ல, ஏதாவது வேறு ஞாபகம் இருக்கா பதில் இருக்குமா? ஒன்னே ஒன்று வச்சிருக்கேன், அதை நான் காலையில் அஜய் கிருஷ்ணா கிட்ட கேட்டேன். கேட்டீங்க அப்படி போட்டுருக்காங்க. இப்போ கேட்குறேன், ஒரு 2 வீடு இருக்கு. அதில் வந்து அப்போ வந்து காக்கா, இன்னொரு வந்து கிளி இருக்கு. ஸோ அந்த காக்கா கிளி வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பு. டெய்லியும் எடுத்து வரவங்கலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு நாள் காக்காவுக்கு டவுட் வந்து இவன் ஏன் நமக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ அந்த காக்கா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளியண்ட போயிட்டு என்ன கேட்டிருக்கோம் சொல்லுங்க. என்ன அதாவது கிளி பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. டெய்லியும் வந்து சாப்பாடு ஷேர் பண்ணுவோம், எடுத்து வர சாப்பாடு வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணுவோம். இவன் ஏன் நம்மளுக்கு தரான்? ஸோ இவனுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நான் காக்கா வேறு கிளி வேறு. ஸோ அதனால சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சு போய் கேட்டுருக்கு. அது என்ன கேட்டிருக்கோம் புரியல? கேட்டீங்க எனக்கு சரியா யாராச்சும் எடுத்து சொன்னாதான் இருக்கும். கரெக்ட், காக்கா தான் கேட்டுருக்கோம். ஏன்னா அதில் பேச முடியாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப கடியாக